முக்கிய குறிப்புங்க, கர்ப்பிணி பெண்கள், இருதய நோயாளி, அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, எலும்புகள் இந்த மாதிரி மருந்து சாப்பிட்றவங்க, ஆஸ்மாக்காரங்க தயவு செய்து இந்த மலையில் ஏறி வந்து கஷ்டப்படாதீங்க. சரிங்களா? உங்கள் உடல்நிலை நல்லா இருந்துச்சுன்னா இந்த மலையை வந்து ரசித்து பாருங்கள். வணக்கம். கடாரம் கொண்டான் தலைப்பில் இன்றைக்கி குணூஞ்சர் ஹைக்கிங் வந்தேன். பிளான் இல்லை, பல வருஷமாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது இப்போ தான் அது அமைஞ்சிச்சு. உண்மையிலேயே அபூர்வமான மலைங்க இது. சாதாரணமாக சொல்லிட முடியாதுங்க இந்த மலையை பற்றி. பல வகையான மரங்கள், அபாயகரமான நீர்வீழ்ச்சியும், கல், மேடு, பள்ளம், 10 நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. பல பேர் இங்கே வந்து வாழ்ந்துட்டு போனதுக்கான சரித்திரங்கள் இருக்குது. 2000 வருஷம் முன்னுக்கு, 10,000 வருஷம் முன்னுக்கு வாழ்ந்துட்டு போனதுக்கான சரித்திரங்கள் இருக்குது. ஒரு தமிழ்லாம் இருந்தால் இந்த குணஞ்சராய ஏரி வந்து பாருங்கள். 13 கிலோமீட்டர் ஹைக்கிங் முடிச்சுட்டு நானும் என் ஒய்ஃபு வரோம். ஆளை காணும், எங்கே போனாங்க தெரில. மரங்கள்லாம், நீர்வீழ்ச்சிகள்லாம் அற்புதமான காட்சிங்க. இறைவன் படைப்பிலேயே மிகச்சிறந்த படைப்புனா அந்த குணச்சரையை தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு என்னோடய பார்வைக்கு நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட இயற்கை வளங்கள் அமைந்துள்ள இந்த குணச்சரையை வாழ்நாளில் ஒரு தடவையாவது வந்து பாருங்கள். இது என்னோடய வேண்டுகோளுங்க, இந்த இயற்கையோட வேண்டுகோளுங்க. இதை நான் கீழே இறங்கிட்டேன். மேல் பகுதி நிறையா இருக்குங்க. அபாயகரமான நீர்வீழ்ச்சிலாம் இருக்குது. அப்படியே கருந்தண்ணி மாதிரி ஓடுது அந்த நீர்வீழ்ச்சி. பனிமூட்டங்கள், அந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் மூழ்கி கலந்த நீர்வீழ்ச்சி அங்கே. உண்மையாங்க. அடுத்த வீடியோவை நான் என்னோடய டிக்டாக்கில் நான் பதிவிட்டு பண்ணுறேன், போய் பாருங்கள். ஒவ்வொரு நீர்வீழ்ச்சிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக மகாராணி புத்திரின்னு சொல்கிறாங்க. தேவதைகளோட பேரை வச்சு தான் அந்த நீர்வீழ்ச்சி சொல்கிறாங்க.